ஒரு சின்ன கடல் பகுதி இந்த உலகே ஆளுதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அட ஆமாங்க, அதுதான் கார்மோஸ் நீரிணை. இந்த கார்மோஸ் நீரிணை ஈரான் அமெரிக்கா போர் வர்றதுக்கு முன்னாடி யாரும் பெருசா அதை கண்டுக்கல. ஏன் நாம கூட அதை கண்டுக்கலாம். ஆனா இன்னைக்கு உலகத்தின் மொத்த பொருளாதாரத்தையும் புரட்டி போட்டு இருக்குன்னு சொன்னா நம்ப முடியுமாங்க? அதுதாங்க நிஜம். பாரசீக வளைகுடாவையும் ஓமன் வளைகுடாவையும் இணைக்குது. இப்போ இந்த வழியாகத்தான் வளைகுடா நாடுகளிலிருந்து வரக்கூடிய அனைத்து கப்பல்களும் அரபி கடல் வழியாக போக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கு. இந்த கார்மோஸ் நீரிணை மிக குறுகலான பகுதியாக நம்ம இப்ப பாக்குறோம். இதன் மொத்த பரப்பளவு 39 கிலோமீட்டர் தான். ஆனா பாதுகாப்பாக கப்பல் போகக்கூடிய பகுதி இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வெறும் 3 கிலோமீட்டர் அகலம் தான் இருக்கு. இப்படி இருந்தும் ஏன் இவ்வளவு முக்கியமா பார்க்கப்படுது? இந்த கார்மோஸ் நீரிணை உலக பொருளாதாரத்தின் ரத்த நார்னு சொல்ல அளவுக்கு இந்த உலகமே வியப்பா பார்க்குது. சவுதி அரேபியா, ஈரான், ஐக்கிய அரபு அமீரகம், குவைத்து நாடுகள் உற்பத்தி பண்ணக்கூடிய கச்சா எண்ணெயை உலக நாடுகளுக்கு அனுப்புறது முழுக்க முழுக்க இதை தான் நம்பி இருக்கு. இந்த ஒரே ஒரு கடல் பகுதியை தான் உலக நாடுகளுக்கு தேவையான சுமார் 2000 கோடி பேரல்கள் கச்சா எண்ணெயை இந்த கடல் பகுதி வழியா தான் அனுப்பிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, கத்தார் நாட்டில் உற்பத்தியாகக்கூடிய திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு பெரும் பகுதியும் இந்த கடல் வழியா தான் போயிட்டு இருக்கு. அமெரிக்கா ஈரான் மோதல் காலத்தில் இந்த கார்மோஸ் நீரிணை தாங்க ஒரு முக்கிய பகுதியாக பார்க்கப்பட்டது. எல்லை பாதுகாப்பு கட்டுப்பாட்டில் கார்மோஸ் நீரிணை இப்ப இருக்கிறதுனால அங்கு செல்லும் சர்வதேச கப்பல்களை கண்காணிக்கவும் மற்றும் கட்டுப்படுத்தவும் அதிகாரம் ஈரானுக்கு தான் இயல்பாக இருக்கு. இப்போ அமெரிக்க ஐரோப்பிய நாடுகள் ஈரான் மீது ஏதேனும் ஒரு பொருளாதார தடை விதித்தால் ஈரான் என்ன சொல்லுதுன்னா, இந்த கார்மோஸ் நீரிணையை நாங்க மூடிடுவோம்னு எச்சரிக்கை விடுக்கிறாங்க. ஒருவேளை இந்த கார்மோஸ் நீரிணை மூடப்பட்டா என்னதாங்க நடக்கும்? அடுத்த சில மணி நேரங்களில் கச்சா எண்ணெய் விலை கிடுகிடு என உயர்ந்து உலக நாடுகளின் பொருளாதாரத்தை கேள்விக்குறியாக்கும். அது மட்டுமல்ல, விலைவாசி உயர்வையும் தடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே இப்போது நடக்கும் இந்த அமைதி பேச்சுவார்த்தையில் இந்த கார்மோஸ் நீரிணை அமெரிக்க கப்பல்களுக்கு பாதுகாப்பு அளிக்கவும் மற்றும் ஈரான் விதிக்கும் சுங்க கட்டணத்தை முறைப்படுத்துவதும் நிபந்தனைகளாக விவாதிக்கப்பட்டு வருகிறது. இந்த அமைதி பேச்சுவார்த்தையில் ஒரு சுமூக தீர்வு எட்டப்படவில்லைன்னா உலக நாடுகளுடைய மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியை சந்திக்கும். சுமூக தீர்வு எட்டப்படுமா எட்டப்படாதா என்பதை நம்ம பொறுத்திருந்து தாங்க பார்க்கணும். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க.